பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாசார்பாடி நாகேந்திரன் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல நேத்து ஒரு எபிசோடோட கண்டினியூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னா 1997ல அவர் ஒரு படுகொலை பண்ணாரு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அதாவது அதிமுக வட்ட செயலாளர் ஸ்டான்லி சண்முகம் அவரை நவம்பர் 8ஆம் தேதி காலையில அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து மின்ட் ரமேஷும் திரு நாகேந்திரனும் தன்னோட கூட்டாளிகளோட அவரை படுகொலை செஞ்சிடறாங்க. இந்த கொலையை பாத்தீங்கன்னா அவரோட 2 மகள்களை நேரடியாவே பார்த்துறாங்க. யாரோட மகள் பாத்தீங்கன்னா ஸ்டான்லி சண்முகத்தோட 2 மகளுமே நேரடியா பார்த்துட்டு காவல் நிலையத்துல அவங்க தான் புகார் கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்தாங்க, இவங்க தான் எங்க அப்பாவை வெட்டி கொன்னாங்க அப்படின்னு இவங்க தான் காவல் நிலையத்துல கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனை தொடர்ந்து தான் பாத்தீங்கன்னா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கொலை சம்பவம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பரபரப்பா அந்த ஏரியால பேசப்பட்டது. ஏன் பாத்தீங்கன்னா அவரு அதிமுக வட்ட செயலாளரா இருந்தாருங்க இல்லையா. அதனால அவருடைய டெத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா நேரடியாவே அந்த டெத்துக்கு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதனாலேயே இந்த கொலை கேஸ், இந்த சாவு பெரும் பரபரப்புல பேசப்பட்டது. இந்த டெத் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த இறப்பை நேரடியா பார்த்ததுனால எல்லாருடைய அட்டென்ஷனும் அங்கதான் இருந்தது. அதனாலேயே இந்த கொலை கேஸ் பாத்தீங்கன்னா நாகேந்திரன் மேல பெரிய ஸ்ட்ராங்கான கேஸா போடப்பட்டிருந்தது. அவரு மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து அவரோட கூட்டாளிகள் எல்லாருக்கும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு ஜெயில அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க. இதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரு நாகேந்திரன் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி ஜாமீன்ல வெளியில வந்துடுறாரு. கத்தியை தொட்டவனால அந்த கத்தியை திரும்ப கீழே போட முடியுமா? விடாது கருப்புன்ற மாதிரிதான் அந்த கத்தியும் இவரோட தொடர்ந்தா வந்திருந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் ரவுடி சேராவோட கேங்கும் இன்னொரு பக்கம் நாகேந்திரன் கேங்கும் அந்த இடத்துல மாறி மாறி ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வியாசார்பாடி நாகேந்திரனா இருந்தவர் இப்போ தாதா நாகுவா கன்வெர்ட் ஆகுறாரு. அந்த ஏரியால எல்லாருமே அவரை தாதா நாகுன்னு தான் கூப்பிடுறாங்க. இதனோட விளைவு தான் பாத்தீங்கன்னா பல காவல் நிலையங்களை கணக்கில் அடங்காத பல கேஸ் எல்லாம் நாகேந்திரன் மேல பதிவாகுது. அவரு எங்கெங்கெல்லாம் என்னென்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, கொள்ளையெல்லாம் என்ன பண்ணாரு, வழிப்பறி என்ன பண்ணாரு, இப்படி ஏகப்பட்ட கேஸ் நாகேந்திரன் மேல ரெஜிஸ்டர் ஆகுது. அது மட்டும் இல்லாம காவல்துறையை சார்ந்த ஒருவரையும் இவர் கொலை செஞ்சுட்டாரு. அந்த கேஸும் இவர் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாகுது. இது ஒரு பக்கம் இருக்க, இவரு ஜாமீன்ல வெளியில என்ன பண்ணாருன்னா இவரு தன்னோட நண்பர் ஜெய்சிங்கோட சேர்ந்து குறுக்குப்பேட்டை ஏரியால குட்ஸ் பார்க்கிங் டெண்டர் எடுத்து நடத்துறாரு. அதாவது பார்ட்னர்ஷிப்ல 2 பேரும் பிசினஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க குட் ஷெட்டில்லாம் பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்க மக்கள் தான் எடுத்து நடத்துவாங்க. அதாவது யார் அந்த ஏரியால தாதாவா இருக்காங்களோ அவங்க தான் எடுத்து நடத்துவாங்க. அப்படிதான் நாகேந்திரனும் அவருடைய ஃப்ரெண்டு ஜெய்சிங்கும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இதை நடத்திட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களோடையும் காவல்துறையோட பகையும் இவர் ஸ்ட்ராங்கா சம்பாதிக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாகேந்திரனுக்கு ரத்தமும் கத்தியும் அழிக்கப்படாத சரித்திரமா இவருக்கு ஒட்டிக்குச்சு. என்னதான் பிசினஸ் பண்ணி இவர் இருந்தாலும் தன்னுடைய பழக்கமான ரவுடிசத்தை இவர் விடாம தான் இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நாகேந்திரனோட அம்மாவே ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. ஏன்னா நாகேந்திரன் தன்னோட அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா இவரு மேல அவ்வளோ அன்பா பாசமா இருப்பாங்களாம். அவங்க ஒவ்வொரு முறை கண்டிக்கும் போதும் இவர் காது கொடுத்து கேட்க மாட்டாராம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாக்ஸரா இருக்க நாகேந்திரன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த சார்பேட்டா பாரம்பரிய படத்துல வரா மாதிரியே எனி டைமும் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாராம். அவரு அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அவர் பிராக்டிஸ் பண்ற அந்த இடம், அந்த கிரவுண்ட்ல ஃபுல்லா மணலா தான் இருக்கும். வேர்வை துளி கீழே விழற அளவுக்கு, அதாவது அந்த மணல்ல இவரோட வேர்வை துளி விழுற அளவுக்கு அந்த அளவுக்கு தீவிரமா பாக்ஸிங்ல பிராக்டிஸ் பண்ணுவாராம். அது மட்டும் இல்ல, தன்னோட கூட்டாளிகள் எல்லாருக்குமே பாக்ஸிங் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாருங்களாம். பாக்ஸிங்ன்றது ஒரு தற்காப்பு கலை. நீ உன்னை மட்டும் காப்பாத்திக்க கூடாது, உன்னை சேர்ந்த எல்லாருமே நீ காப்பாத்திக்கணும், இது என்னைக்குமே உன்னை பாதுகாப்பா வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாருக்குமே பாக்ஸிங் சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ஏரியால இருக்க சர்மா நகர்ல இருக்கிற எல்லா இளைஞர்களுமே நாகேந்திரனுடைய ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காங்க. அதுல சேர்ந்தவர் தான் அவருடைய ஃப்ரெண்டு வெள்ளை விஜயும் வெள்ளை ரவியும். இது ஒரு பக்கம் இருக்க, 1999ல இவர் மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 97ல ஸ்டான்லி சண்முகத்தை கொலை பண்ணாரு இல்லையா. அதனை தொடர்ந்து நிறைய கொள்ளையெல்லாம் பண்ணியிருக்காரு. கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, ஸ்மக்லிங் பண்ணியிருக்காரு, மற்ற கொலை வழக்குகளுக்கு இவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காருன்னு இப்படி ஏகப்பட்ட கேஸ் அவர் மேல நிலுவையில இருந்தது எல்லாமே அந்த நேரம் பார்த்து 1999ல ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. அவரை
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் ஆயுள் தண்டனையும் வழங்கியிருக்கு. இவரை வேலூர் மத்திய சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாரு. இப்படி அவர் ஜெயில அடைக்கப்பட்ட பிறகு இவரோட பிசினஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஜெய்சிங் தானே எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. இவர் சொல்லியிருக்காரு, நான் ஜெயில இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய ஷேர் எல்லாம் என் குடும்பத்துக்கு நீ தவறாம மாசம் மாசம் அனுப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஜெய்சிங்கும் சரின்னு சொல்லி அவருக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்சிங் வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஷேரிங் சரியாவே கொடுக்கவே இல்லையா. இந்த இடத்துல திரு நாகேந்திரனுடைய தம்பி, அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிர்லா போஸ், எல்லாருமே அவரை வந்து போஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அவரும் ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட அவரு ஒரு குட்டி ரவுடியா தான் அந்த ஏரியால வந்திருக்காரு. இவரு போய் அதை தட்டி கேட்டிருக்காரு, எங்க அண்ணனோட ஷேர் எங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் சொல்லிட்டு தானே போயிருக்காரு, நீ ஏன் அதை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி ஜெய்சிங்கர் கிட்ட இவர் வாய் தகராறு பண்ணியிருக்காரு. இந்த வாய் தகராறு காலப்போக்கில் அடிதடி சண்டையாமாகி ஒரு கட்டத்துல ஜெய்சிங்க்கு கோவம் வந்துட்டு பிர்லா போஸை கொலை பண்ணிடுறாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து ஜெயில இருக்க நாகேந்திரனுக்கு தெரிய வருது. உடனே கோவம் அடைஞ்ச அவரு அங்க இருந்தே ஸ்கெட்ச் போடுறாரு. அதாவது ஜெய்சிங்கை கொலை பண்ணணும்னு தன்னுடைய மற்ற கூட்டாளிகளுக்கு செல்போன் மூலமா சில ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறாரு. ஜெயில இருந்துகிட்டு பல கூட்டாளிகளோட இவர் கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காரு. இதுக்கு அந்த ஜெயில இருந்த வார்டனும் சில காவலாளர்களும் துணைன்னு சொல்றாங்க. ஜெய்சிங் படுகொலை பண்ணப்படுறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொலை கேஸ் மூலமா இன்னும் இவர் மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகுது. அதாவது கடுங்காவல் தண்டனை வழங்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா HS, அதாவது ஹைலி செக்யூரிட்டி பிளாக். இங்க வந்து பாத்தீங்கன்னா காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டியோட இருப்பாங்களா. ஜெயிலுக்குள்ள ஜெயிலு, அந்த இடத்துல தான் இவரை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு ஜெயிலா அவருக்கு மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா எல்லா ஜெயிலுக்கும் போனாலும் அங்க இருக்கிறவங்கள தன்னுடைய கைவசம் போட்டுக்கிட்டு தன்னுடைய பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரே ஜெயில இவர் இருக்கக்கூடாதுன்னு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவரை வேற ஒரு ஜெயிலுக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 வருஷத்துக்கு மேலும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா திரு நாகேந்திரன் ஜெயில தான் இருக்காரு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2011 இதே சம்பவம் தான் நடக்குது. அதாவது இவர் ஒரு டெண்டர் வச்சு நடத்திட்டு இருந்தாரு பார்த்தீங்களா பிஸ்னஸ், அதுல வேற ஒருத்தர் வந்து பார்ட்னர்ஷிப்ல சேர்றாரு. அவர் பேர் வந்து பாலையா. 2011 அவரும் இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுக்காம இவருக்கு வந்துட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த விஷயமும் அவர் காதுல போய் கேட்டிருக்கு. பாலையான்றவரும் இந்த பிசினஸ் தான் பண்ணியிருக்காரு. அதுலயும் கூட பாத்தீங்கன்னா இவருக்கு வர வேண்டிய ஷேரை கொடுக்காம இருந்திருக்காரு. இந்த விஷயம் அவங்க ஃபேமிலி மூலமா திரு நாகேந்திரனுக்கு தெரியப்படுத்துறாங்க. அவர் அதையும் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயில இருந்த மாதிரியே ஸ்கெட்ச் போட்டு பாலையாவையும் படுகொலை பண்றாரு. இப்படி ஒவ்வொரு கேஸும் பாத்தீங்கன்னா இவருக்கு மேல தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. உள்ள இருக்கிற ஒரு மனுஷன் வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு, எப்படி பல கொலைகளுக்கு தன்னுடைய கூட்டாளிகளுக்கு பிளான் கொடுக்கறாரு, இப்படி தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். இந்த நாளுக்கான தகவலோட நான் கிளம்புறேன். நாளைக்கு 3வது எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.